இந்த வீடியோ நம்மளுடைய 20வது வீடியோ, அதாவது 20வது பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோவில் இண்டக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த 2 வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்குறது முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம 10வது வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி எப்படி கிரியேட் ஆகுதுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்த வீடியோவில் இதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இது நம்ம செஞ்ச ஒரு டிவைஸ். இந்த டிவைஸில் காப்பர் கம்பியை சுற்றி அதோடைய 2 முனையில் பல்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மேக்னெட்டை போட்டு இப்படி ஆட்டும் போது இந்த பல்ப் எரியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மேக்னெட்டை இந்த காப்பர் பக்கத்தில் ஸ்டெடியாக நிறுத்தும் போது இந்த பல்ப் எரியல. ஆனால் இந்த மேக்னெட்டை இப்படி ஆட்டும்போது இந்த பல்ப் எரியுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்றத இப்போ நம்ம டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமை தான் நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு வரோம். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிரிஞ்சில் நான் இங்கே ஒரு வாஷர் வச்சுருக்கேன். இந்த வாஷர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இப்படி அழுத்தும் போது இந்த வாஷர் க்ளோஸ் ஆகிடும். இதை நான் திருப்பி இழுக்கும் போது இந்த வாஷர் ஓப்பன் ஆகிடும். இது எதுக்காக க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுதுன்னா, இதை நான் அழுத்தும் போது இந்த வாஷர் க்ளோஸ் ஆகும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி மேல் நோக்கி போகும். திருப்பி நான் இதை இழுக்கும் போது இதில் இருக்க வாஷர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே திருப்பி இதுக்குள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் இங்கே ஒரு வாஷரை நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு சிரிஞ்ச் இருக்குது, 2 பக்கம் டியூப் இருக்குது, இங்கே ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்கில் இங்கே ஒரு பிஸ்டன் இருக்குது, இங்கே பிஸ்டன் இருக்குது இல்லைங்களா, அதேமாதிரி இங்கே ஒரு பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரிஞ்சை நான் அழுத்தும் போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி போய் நிரம்பும். அப்படி நிரம்பும் போது இந்த பிஸ்டன் அழுத்தப்படும். அப்படி அழுத்தப்படும் போது இங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் மேலே இருக்கிற டேங்க்கில் இருக்க தண்ணியை அழுத்தம். அந்த தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகி இந்த வீலை சுற்ற வச்சுட்டு திருப்பி இப்படி உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் இந்த டயக்ராமுடைய ப்ராசஸ். ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக இண்டக்டர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சிரஞ்சியை நான் இப்படி அழுத்தும் போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போகிற தண்ணி ஆல்ரெடி இருக்கிற டேங்கில் இன்னும் அதிகமான தண்ணியை நிரப்புது. அப்போது இங்கே ஒரு அழுத்தம் உருவாகுது. ஸோ தண்ணி இது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஆனால் இங்கே ஒரு அழுத்தம் உருவாகிருக்கு. ஸோ இந்த அழுத்தம் இந்த பிஸ்டனை தள்ளுது. அப்படி தள்ளும்போது இங்கே ஏர் கேப் இருக்குது. இந்த ஏர் கேப்பை இந்த பிஸ்டன் அழுத்துது. ஸோ ப்ரெஷர் இப்படி மேல் நோக்கி போகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த ப்ரெஷர் இதில் இருக்க தண்ணியை அழுத்தம். அப்படி அழுத்தப்படுற தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகும். இப்படி ஃப்ளோ ஆகிற தண்ணி ஒரு அழுத்தத்தை உருவாக்கி இந்த வீலை சுற்ற வச்சுட்டு திருப்பி இப்படி வரும். ஸோ இது நான் முதல் தடவை அழுத்தும் போது நடக்கிற ப்ராசஸ். ஸோ இதை 2வது தடவை நான் அழுத்தும் போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க தண்ணி ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. இந்த பிஸ்டன் மேலே போயிடுச்சு. இந்த பிஸ்டன் திருப்பி கீழே இறங்கலை. ஸோ இப்போ நான் இதை அழுத்தினாலும் இதில் இருக்க தண்ணி இப்படி போய் இப்படி வருமே தவிர இந்த பிஸ்டனை திருப்பி மேலேயோ கீழேயோ போக வைக்காது. ஸோ இங்கே மட்டும்தான் இந்த தண்ணியோடைய ஃப்ளோ இருக்குமே தவிர இந்த டேங்க்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஸோ இந்த வீல் சுற்றாது. நான் முதல் தடவை அழுத்தும் போது இந்த வீல் சுற்றினதோடு சரி, அதுக்கப்புறமா அந்த வீல் சுற்றாது. ஸோ இப்போ இந்த வீலை நான் தொடர்ந்து சுற்ற வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பிஸ்டனை ஒவ்வொரு தடையும் கீழேயும் மேலேயும் போக வைக்கணும். ஸோ இங்கே என்ன நடக்குதோ அதையே நான் இங்கே பண்ண வைக்கணும். ஸோ இது எப்படி பண்ண வைக்கிறது? ஸோ நான் ஆல்ரெடி இந்த சிரிஞ்சில் இங்கே ஒரு வாஷர் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த வாஷரை நான் எடுத்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாகவே இப்போது நார்மல் சிரிஞ்சி மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நான் இதை இப்படி அழுத்தினோன்னே இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி ஃப்ளோ ஆகும். திருப்பி நான் இதை இழுக்கும் போது திருப்பி இதில் இருக்க தண்ணி எல்லாமே ரிவர்ஸில் வந்துடும். ஸோ நான் அழுத்தும் போது இதில் இருக்க பிஸ்டன் மேலே போகும். திருப்பி நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது இதில் இருக்க பிஸ்டன் கீழே இறங்கும். ஸோ இதை நான் அழுத்தும் போது இப்படி மேலே போகும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி ஃப்ளோ ஆகும். இந்த வீலை சுற்ற வைக்கும். திருப்பி நான் இழுக்கும் போது இந்த பிஸ்டன் கீழே இறங்கும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே இறங்கும். திருப்பி இந்த தண்ணி ரிவர்ஸ்க்கு வரும். இதை நான் திருப்பி பண்ண இதுவும் திருப்பி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். இந்த தண்ணி இப்படி போயிட்டு இந்த வீலை சுற்ற வச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்துடும். ஸோ இதே தான் டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்க போகுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
டிரான்ஸ்ஃபார்மரில் 2 காயில் இருக்குது. ஸோ இது பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். ஸோ இதை வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னா என்னென்னு நம்ம இண்டக்டர் வீடியோவில் பார்த்துருப்போம். இது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன். ஒரு காயில் பக்கத்தில் இன்னொரு காயில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த காயிலில் ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி இதில் ஸ்டோர் ஆகும். எலக்ட்ரான் எல்லாமே இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி அது பக்கத்தில் இருக்கிற காயிலில் இருக்கிற எலக்ட்ரானை தூண்டும். அப்படி தூண்டப்படுற எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இந்த பல்ப் எரிய வச்சுட்டு இப்படி வந்துடும். ஸோ இந்த பல்பு கண்டினியூவாக எரியுமா அப்படின்னா எரியாது. ஏன் எரியாது அப்படின்னா நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு டிவைஸ் பார்த்தோம். அந்த டிவைஸில் காப்பர் பக்கத்தில் மேக்னெட் போயிட்டு வரும்போது பல்ப் எரியுது. அதே நேரத்தில் காப்பர் பக்கத்தில் மேக்னெட் ஸ்டெடியாக இருக்கும்போது அந்த பல்ப் எரியல. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் ஒரு காப்பர் காயில் இருக்குது. ஆனால் இந்த மேக்னெட்டும் இந்த காயிலும் ஸ்டெடியாக இருக்கிறதால இதில் எந்த ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ முதல் முறை இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது இதில் மூவ் ஆன எலக்ட்ரானோட சரி, அதுக்கப்புறமா இதிலிருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகாது. ஸோ இப்போ இந்த பல்பை நான் கண்டினியூவாக எரிய வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து போனது இல்லைங்களா எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இப்படி வந்தது. இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டெடியாக இருந்தது. இப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் மாற்றணும். அப்படி மாற்ற நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து போகிற எலக்ட்ரானை இப்படியும் திருப்பி இப்படியும் மாறி வைக்கணும். ஸோ இப்படி போயிட்டு இப்படி வந்ததுக்கு பதில் இங்கேருந்து ஒரு மூமெண்ட் இப்படி போகும், அடுத்து இப்படி வரும். ஸோ இதனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டுடைய டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறும். அப்படி மாறும்போது இதில் உருவாகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரானை ஒவ்வொரு தடவையும் தூண்டும். அப்படி தூண்டும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் போயிட்டு இந்த பல்பை எரிய வச்சுட்டு திருப்பி ரிவர்ஸில் வரும். ஸோ இப்போது டிசி கரண்ட்டாக இருந்ததை நம்ம ஏசி கரண்ட்டாக மாற்றுறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஏசி அண்ட் டிசி கரண்ட் பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா ஏசி அண்ட் டிசி கரண்ட் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ஒரு இடத்துல இருந்து அதிகமான வோல்டேஜை கொண்டு வந்து அந்த வோல்டேஜை கம்மி பண்ணி அதை வீடுங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாகவும் லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாகவும் மாற்றி கொடுக்கும். அதை ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்டை லோ வோல்டேஜிலேருந்து ஹை வோல்டேஜுக்கு மாற்றுறத ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னும் ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜுக்கு மாற்றுறத ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆனது. ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாகவும் ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாகவும் மாற்றுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாகவும் லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாகவும் மாற்றுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நம்ம திருப்பி பழைய கான்செப்டுக்கே வருவோம். ஸோ இந்த டேங்க்கில் அதிக தண்ணி இருக்குது, இந்த டேங்க்கில் கம்மி தண்ணி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த அதிகமான தண்ணியில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி இந்த தண்ணியை அழுத்தும் போது இதிலிருந்து போகிற அழுத்தம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் தண்ணி கம்மியாக இருக்குது. அதே இந்த டேங்க்கில் தண்ணி கம்மியாக இருந்து இந்த டேங்க்கில் தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா இதிலிருந்து உருவான அழுத்தம் இந்த தண்ணியை தள்ளும்போது இதில் அதிகமான தண்ணி இருக்கு இல்லைங்களா, அப்போது இங்கேருந்து அதிகமான அழுத்தம் போகும். ஸோ இதே தான் டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் நடக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி காயிலில் அதிகமான சுத்து இருந்து செகண்டரி காயிலில் கம்மியான சுத்து இருந்ததுன்னா ஹையர் வோல்டேஜ் லோவர் வோல்டேஜாக மாறும். அதே நேரத்தில் ப்ரைமரி காயிலில் கம்மி சுத்து இருந்து செகண்டரி காயிலில் அதிகமான சுத்து இருந்தது அப்படின்னா லோவர் வோல்டேஜ் ஹையர் வோல்டேஜாக மாறும். ஸோ இப்படி தான் டிரான்ஸ்ஃபார்மர் லோவர் வோல்டேஜை ஹையர் வோல்டேஜாகவும் ஹையர் வோல்டேஜை லோவர் வோல்டேஜாகவும் மாற்றுது. ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க நம்ம சர்க்யூட் டயக்ராமை பார்ப்போம். ஸோ சர்க்யூட் டயக்ராமில் நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன், 2 காயில் இருக்குது, ஒரு பல்ப் இருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து எலக்ட்ரான் எல்லாமே இப்படி போயிட்டு இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி வர எலக்ட்ரான் இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அதாவது இந்த காயிலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை
கிரியேட் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காயிலில் இருக்க எலக்ட்ரானை தூண்டும். அப்படி தூண்டும் போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி போயிட்டு இந்த பல்பை எரிய வச்சுட்டு இப்படி வரும். ஸோ இதில் இப்போது ஸ்டெடியான ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஸ்டெடியாக இருக்குது. அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த எலக்ட்ரானை கண்டினியூவாக தூண்டுமா அப்படின்னா தூண்டாது. இது ஒரு தடவை தான் போயிட்டு வரும், ஒரு தடவை தான் எரிய வைக்கும். ஸோ இதை நம்ம கண்டினியூவாக எரிய வைக்க என்ன பண்ணுவோம், இதோடைய டைரெக்ஷனை மாற்றுவோம். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஒரு தடவை இப்படியும் திருப்பி ரிவர்ஸில் வரும், திருப்பி இப்படியும் திருப்பி இப்படி ரிவர்ஸில் வரும். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒவ்வொரு முறையும் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் ஒவ்வொரு முறையும் தூண்டப்படும். அப்படி தூண்டப்படுற எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இப்படி வரும். அப்படி போயிட்டு வரும்போது இந்த பல்பும் கண்டினியூவாக எரியும். ஸோ இப்படி தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. ஸோ இது எப்படி ஸ்டெப் அப்பாகவும் ஸ்டெப் டவுனாகவும் மாறுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே 5 சுத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 50 சுத்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இங்கேருந்து 5 வோல்ட் போச்சுன்னா இங்கே அது 50 வோல்ட்டாக மாறும். ஸோ 5 டர்ன்ஸ் 5 வோல்ட் அப்படின்னா இங்கே 50 டர்ன்ஸ் 50 வோல்ட்டாக மாறும். அது இங்கே 50 சுத்து இருந்து இங்கே 5 சுத்தாக இருந்ததுன்னா இங்கே வர 50 வோல்ட் இங்கே 5 வோல்ட்டாக மாறிடும். ஸோ இதுக்கு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ டர்ன்ஸ் வந்து 5 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ 50 டிவைடட் பை 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போது இங்கே எவ்வளோ வோல்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் போகுது. இன்ட்டு இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா 10, இது கூட நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இதோடைய வோல்ட் கிடைக்கும். ஸோ 5 வோல்ட் 50 வோல்ட்டாக கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னும் நிறைய ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கற்றுத்தரேன். ஸோ இப்படி தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப்பாகவும் ஸ்டெப் டவுனாகவும் ஒர்க் பண்ணுது. இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி எனக்கு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வருது. ஸோ ரேடியோ வேவ் வருது. அந்த ரேடியோ வேவ் நான் வச்சுருக்கிற ஒரு காயில் மேலே படுது. அப்படி படுற அந்த ரேடியோ வேவ் இந்த காயிலில் இருக்கிற எலக்ட்ரானை தூண்டுது. அப்படி தூண்டப்படுற எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜியாக ஸ்பீக்கரில் மாறுது. ஸோ இப்படி தான் ரேடியோ ஒர்க் ஆகுது. ஸோ பழைய காலத்து ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம ஒரு ரேடியோவையே பண்ணி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இண்டக்டர் அப்படின்றது ஒரு வோல்டேஜை கம்மி பண்ணவும் அதிகப்படுத்தவும் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக மட்டும் இல்லை. இண்டக்டர்ன்றது டெலிகம்யூனிகேஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் டயோட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.